சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் நிலவக்கூடிய கிரகங்களினுடைய அடிப்படையில் அதிர்ஷ்டமும் யோகமான பலன்களும் ஒருபுறம் கிடைக்க பெற்றாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியானது கிட்டத்தட்ட கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமற்ற இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால தொழில், குடும்பம், வருமானம் அப்படின்னு பல வகையில் எதிர்பார்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் முதல் பகுதி உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் இரண்டாவது பகுதி துரதிர்ஷ்டவசமாகவும் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கலவையான மாதமாக விளங்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதிலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் பகுதி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு பொற்காலமாகவே இருக்குங்க. நினைச்ச காரியங்கள் நடக்கும், முயற்சிகள் உடனடியாக கைகூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக வக்ரமாக இருந்த ராசி அதிபதி புதன் ஏப்ரல் மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால மனக்குழப்பங்கள் விலக பெறலாம். தடைகள் நீங்கும், சொத்துக்கள், வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்களும் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக ஆதாயங்கள் உருவாகலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடுங்க. காதல், திருமணம் பெற்றோர்கள் ஒப்புதலுடன் நடக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்க, அப்படி இல்லைன்னா வராமல் இருந்த தொகை வசூலாக வாய்ப்புகள் இருக்கு. இதனால பணவரவு அப்படிங்கிறது கணிசமாக உயர ஆரம்பிக்கலாம். தனிப்பட்ட வருமானத்தை தவிர்த்து குடும்பத்தினுடைய வருமானம், பொருளாதார நிலை மேம்பட ஆரம்பிக்கும். கடன் அடையும் அளவுக்கு பணவரவு உண்டாகலாம். முதலீடு மற்றும் சேமிப்புகளில் கவனத்தை செலுத்துவீங்க. குறிப்பாக சொத்துக்கள் வாங்கவும் திட்டமிடுவீங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். வேலையில் பதவி உயர்வு, புதிய வேலை, வேலை மாற்றம், இடம் மாற்றம் அப்படின்னு விரும்பியது நடக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதே போல திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயத்தை அடைவீங்க. சிலருக்கு அரசாங்க பணிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக லாபத்தையும் ஈட்டுவீங்க. தொழில் வளர்ச்சி அடையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. லாபகரமான திட்டங்கள் சாத்தியமாகும். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதும் கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலையில் இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால பெரியதாக கவலைப்பட எதுவும் இல்லை. இருந்தாலும் பணவரவு, வேலை, தொழில் ஆகியவை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியம். பல வாய்ப்புகள் தேடி வரும். சரியாக கையாள வேண்டியதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியதும் ரொம்பவே முக்கியம். அதே நேரம் அதனை கவனமாக பரிசீலனை செய்கிறதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினச்சதை விடவும் பார்த்திங்க அப்படின்னா வேறு விதமாக நடைபெறுவது அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாக நடைபெறக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் சில விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதாவது அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை இந்த நேரத்தில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம். அது சில நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் தரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எடுக்கக்கூடிய புது முயற்சிகளில் பார்த்திங்க அப்படின்னா தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அரசாங்க காரியங்கள் நினைச்சபடி முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு முடிவடைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் தாய் வழி, தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. மாதம் ஒரு பகுதியில் சகோதரர்களால் சில அனுகூல பலன்கள் உண்டாகும். அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒருவரையொருவர்
அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோவில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம். சிலர் கடன் வாங்கவும் நேரிடுங்க. அதே மாதிரி முற்பகுதியில் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மாத பிற்பகுதி, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு எதிர்மாறாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் நண்பர்களால், புதியதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது சிக்கல்களை, ஆபத்தை நீங்கள் விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கிறது. அதனால் புதிய நண்பர்கள், பழைய நண்பர்கள் அப்படின்னு யாராக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. புதுவரவு அப்படின்றதுனால அவங்க கிட்ட ரொம்பவே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அலுவலக ரகசியங்கள் எதை பற்றியும் பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதனால் ஒரு புதுசாக உங்களுடைய வாழ்க்கையில் அறிமுகமாகக்கூடிய, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்கக்கிட்ட உஷாராக இருக்க பாருங்கள். தேவையில்லாததெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமையும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு பணிகளை செய்ய பாருங்கள். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் எவ்வளவு வேலை சுமை இருந்தாலும் மிக சிறப்பாகவே செய்திருப்பீங்க. அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களை பெறுவீங்க. சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்க அதிர்ஷ்டத்தின் வாயிலாக வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே மாதிரி அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சிலரால பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உயர் அதிகாரிகள் கோபத்தில் ஏதாவது சொன்னாலும் கூட மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்போது சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகத்தாங்க நடக்கும். அதே நேரம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தினுடைய 2வது பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு பொறுப்பாக நடந்து கொள்ள பாருங்க. ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில விஷயங்களில் அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அப்படிங்கிறதுனால தங்களுடைய கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதீதமான கோபத்தை நீங்கள் படக்கூடாது. கோபமே படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கோபத்தின் விளைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா எதிர்மறையான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா சரும ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பணியிடத்தில் அலைச்சல் நிறைஞ்சுதாங்க இருக்கும். பணிகளுக்கு இடையில் போதுமான ஓய்வு மற்றும் ஆரோக்கியமான உணவு வழக்கத்தை கடைபிடிக்கிறதன் மூலமாக தங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காமல் செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப
ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையை அதிகப்படுத்துவதோடு மருத்துவ செலவுகளையும் இழுத்து விட்டுடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவு வழக்கத்தை கடைபிடிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே நேரம் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய குணத்திற்கு பொருத்தமான நபர்களை கண்டறிவீங்க. ஏற்கனவே காதல் உறவில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வந்துடும். வீட்டில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க விநாயக பெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புக்குரியது அப்படின்னே தாங்க சொல்லணும்.